ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா டிஸ்கவர் 125, 150, 100, 125T, பல்சர் 135. இதுக்கு எல்லாத்தையுமே காமனாக இந்த கிக்கர் ஸ்ப்ரிங் கட் ஆகும். ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா கட் ஆகிரும். கிக்கர் ஸ்ப்ரிங் கட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும் கண்டிப்பாக. நான் இன்ஜினே ஃபுல்லாக இறக்கி ஃபுல்லாக பிடிச்சி தான் மாற்ற முடியும். அதனால் நம்ம ஒரு ஆல்டர்னேட்டராக நம்ம டிஸ்கவர் வண்டிக்கு டிஸ்கவரு, பல்சர் 125, அதுக்கப்புறம் பிளாட்டினா 100 ES அந்த மாதிரி பைக்குக்கெலாம் கிக்கர் ஸ்ப்ரிங்கெல்லாம் உள்ளாரே கட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்காக நம்ம ராயல் என்ஃபீல்டரோட கிக்கர் ஸ்ப்ரிங் எடுத்து போட போகிறோம். புல்லட்டுக்கு வருது இந்த ஸ்ப்ரிங்கை பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டெப்பு ஒன்று வரும். அந்த இடத்த வந்து லைட்டாக ஒரு 30 சைஸ் போல்டு, 13 சைஸ் நட்டு போகிற அளவுக்கு, போல்டு போகிற அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் வச்சு மடைக்கணும். அந்த மாதிரி மடக்கிட்டு கிக்கர் ராடை உருவிட்டு அதுக்குள்ளார வைக்கணும். உள்ளார வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம போடுற மாதிரி வைக்கணும். வச்சுட்டு மேலே வந்து கிக்கர் போல்ட்டை போட்டு விட்றோம். இதை போட்டுவிட்டு அதிலே கிக்கர் கொஞ்சம் நல்லா கிக்கர் லூஸில் இருந்தால் கொஞ்சம் மேலே ஏற்றி கரெக்டாக ஸ்பிட்டிங் கிளச்சு லிவர்லேயும் மோதாத மாதிரி கரெக்டாக வச்சு டைட் பண்ணணும். இதனால் பார்த்திங்கன்னா நிறையா அமௌண்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் வேஸ்ட் ஆகும். அது இல்லாமல் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அமௌண்ட்டு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக முடியும். அதுக்கப்புறம் ஒரு 8M சைஸ் அந்த போல்ட்டை கிளச்சு கேஸில் வரும். அந்த போல்ட்டை கழட்டிட்டு இந்த ஆப்போசிட் சைடு இருக்க அந்த ஸ்ப்ரிங்கோட இதை வச்சு நம்ம ஃபுல் டைட் வச்சு விட்டா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிக்கர் அடிச்சிங்கன்னா ரிட்டன் மேலே வந்துடும் உடனே. அதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்ல. ஒன்லி டெம்பரரி யூஸ் மட்டும்தான், பர்மனெண்ட் கிடையாது. இது வந்து உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான். ஏன்னா உள்ளார ஸ்ப்ரிங்கு கட் ஆகிடுச்சுன்னா கட் ஆனதுனால தான் இந்த மாதிரி வேலை செய்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் டெம்பரரியாக பார்த்து கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டா உங்கள் நல்லது. மெக்கானிக் செட்டில் விட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சிங்க பாருங்கள். இப்போ நம்ம வச்சு காட்டுறோம் பாருங்கள். ரிட்டன் மேலே உடனே எந்திரிக்கும் பாருங்கள். இது ஒரு டெம்பரரி யூஸ் ஒன்லி தான். நம்ம வந்து பர்மனெண்ட்டாக நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கோம்னா உங்களுக்கு அதுதான் பெட்ரு. இதை விட உங்களுக்கு ஃபுல்லாக இன்ஜினில் மாத்திரம் தான் பெட்ரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.